ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் முழு பலன் நீங்கள் அடைய முடியுங்க. மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை தினங்க. வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 5 கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல 12 கூடியவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகளும் காணப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு அதிகமான நன்மைகள் நீங்கள் பெறக்கூடிய வகையில் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்தாலும், இன்றைய தினம் முக்கியமான ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு வேணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க. மனக்கட்டுப்பாடும் வேண்டும். ஏன்னா பணத்தை நீங்கள் செலவு செய்கிறதுல தாராளமாக இருக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாக கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் உங்கள் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். பணம் வரக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் செலவுகளை சேவிங்ஸை தான் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடுத்திக் கொள்வது ரொம்ப அவசியங்க. செலவுகள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் அந்த சேமிப்பு உயர்த்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். எல்லா காரியங்களிலும் சரி நீங்கள் நிதானித்து செயல்படுங்க, பொறுமையாக செயல்படுங்க. இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. இப்பொழுது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் ஏதாவது கல்யாணம் நடத்தணும் அப்படின்னா, திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாங்க. மகிழ்ச்சியாக ஒரு நாள் இன்றைய தினம். ஆலய வழிபாடு, இறை வழிபாடுகளில் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ஏற்படக்கூடிய ஆர்வம் நிறைந்த நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. உங்களது வண்டி வாகனங்கள் பழுதுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சீர் செய்து சரி செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் நீங்கள் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் அமையுங்க. உங்களது அலுவலக பணியில் அதன் மூலமாக உங்களுக்கு கெத்து உண்டாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பண வரவுகள் பெருகும். வியாபார ரீதியாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்க நீங்கள் முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. நீங்கள் வியாபார ரீதியாக செலவுகளையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். உங்கள் குழந்தைகளுக்காக இன்னைக்கு எந்தெந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்களோ நீங்கள் எடுக்கக்கூடிய பெரும்பாலான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்குங்க. அதனால உங்கள் குழந்தைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய திட்டமிடலை மேற்கொண்டு நிறைய விஷயங்களை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி அதிகமான சக்ஸஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வகையிலும் இருக்குது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இந்த தினம். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்பட்ட கனவுகள் எல்லாமே நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அதிகமான மகிழ்ச்சியும் சில பிரச்சனைகளை கொண்டு வருங்கிறதுனால உற்சாகத்தை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பொழுது உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நீங்கள் செல்வத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்ற மாதிரியான கலையை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்படி கற்றுக்கிறது மூலமாக வேறு லெவலில் உங்களது பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. உங்கள் வீட்டு கடமைகள் என்னவோ அது எல்லாத்தையும் நீங்கள் கண்ணும் கருத்தமாக பார்த்து செயல்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். வீட்டு கடமைகளை நீங்கள் புறக்கணித்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சில பேர் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் குடும்பத்தில் என்ன பொறுப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு தேவையான கடமை உணர்வுன்றது அதிகமாக மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. இந்த தினம் நல்ல பாராட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஓய்வு நேரத்தில் நீங்கள் தொலைக்காட்சி அல்லது மொபைல் ஃபோனில் அதிகமான நேரத்தில் நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால முக்கியமான வேலைகளை மறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அது இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கங்க. முக்கியமான வேலைகளை எழுதி வச்சுக்கொண்டு அது முதல்ல முடிக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் பழைய நண்பர்கள் சில பேர் உங்களை சந்திப்பாங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை பற்றிய சில ரகசியங்களை உங்கள் நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எனவே அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாங்க. அட்லீஸ்ட் தொலைபேசியிலையாவது நீங்கள் உங்கள் காதலை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம்.
உங்களது காதலரை மீட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளும்போது அதில் சின்ன சின்ன தடைகள் வரலாங்க. முக்கியமான வேலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். வேலைவாய்ப்புகளை நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வருங்க. உங்களுடைய விருப்பங்கள் பெரும்பாலானவை நிறைவேறும். அதனால் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக புதிய வேலைகளுக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்க நண்பர்களே. அதிகமாக உற்சாகம் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இறை வழிபாடுகள் நீங்கள் செய்யலாங்க. பொழுதுபோக்குகளை குறைச்சிக்கிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. பெரும்பாலான காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கல்வியில் புதிய ஆர்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் குழந்தைகள் கல்வி பயில்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவர்களுடைய கல்விக்காக நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்தி உங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் நீங்கள் ஒரு ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலை இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணியாளர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் சொல்லலாங்க. உற்சாகம் பெருகும். உங்களது சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சுமூகமாக முடியக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். ஸோ நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறத எப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு ரெட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே சிகப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு நம்பர் 4 4ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆர்வம் இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள்ங்க. உங்களது வண்டி வாகனங்கள்லாம் பழுது நீக்கி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். மனதில் பக்தி கூடக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைக்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்க நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் நிறைய பிளான் பண்ணலாம். அதை சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்காக நிறைய பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் நாளாக மாறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை சேவிங்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. அலுவலக பணிகளை உங்கள் திறமையை முழுமையாக வெளிக்காட்டி நீங்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஆனால் பொறுமையாக இருக்கணும். வெற்றியோ தோல்வியோ பொறுமையுடன் நீங்கள் சமநிலையில் இருக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப அவசியங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.